வணக்கம் நண்பர்களே. நம்ம நேற்றைக்கு காமன்வெல்த் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி மறுபடியும் உருவாச்சு, இந்தியாவுக்காக என்னென்ன விஷயங்களை அவங்க மாற்றுனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஏன் அந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் இந்தியா சேர்ந்துச்சுங்கிற காரணத்தையும், அதனால் நமக்கு ஏற்பட்ட பயன்கள், அதனால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா ஏன் அந்த காமன்வெல்த் நாடுகளில் சேர்ந்துச்சு அப்படின்னா, சுதந்திரம் கிடைத்த தொடக்க கால இந்தியா மிகவும் கடினமான நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தது. நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற இந்தியா மாதிரி நீங்கள் அப்போ கற்பனை பண்ணக்கூடாது. சரிங்களா? முக்கியமாக நம்ம இந்தியாங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை. சரிங்களா? அந்த ஒற்றுமைங்கிறது இப்போ நமக்கு தெரியும். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பலமே அதுதான். 1000 மாநில மக்கள் நம்ம குறை பேசிட்டாலும் சண்டை போட்டாலும் இந்தியாங்கிற விஷயம் வரும்போது நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, கிரிக்கெட்டில் இந்தியானாவே போதும். எந்த மாநிலம், எந்த மாவட்டம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டோம். சரிங்களா? இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் இந்திய தொடக்க காலத்தில் இப்படிலாம் வரும் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா தலைவர்கள்ட்டையும் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த என்னென்னா வெளியுறவு கொள்கை ரொம்ப முக்கியமானது. அந்நிய பிடியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டாலும் இப்போவும் பல நாடுகள் ரொம்ப ஆர்வமாக தான் பார்த்துட்ருக்காங்க. இந்தியா மறுபடியும் உடையுமா, நமக்கு அது எதாவது ஒரு ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பர் பவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் அது. சரிங்களா? இது முக்கியமாக நம்ம காமன்வெல்த்தில் ஏன் சேர்ந்தோங்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். என்ன காரணம்னா, அப்போது இருந்த இந்திய அரசாங்கம் என்னதான் நம்ம பிரிட்டன் நம்மளை விட்டு போயிருந்தாலும் பிரிட்டனோட உதவியை அது எதிர்பார்த்துருக்கு. இன்னும் வெளியுறவு கொள்கையில் பிரிட்டன் நமக்கு உதவி செய்யணும். சரிங்களா? நம்ம குடியரசாக இருந்தால் கூட பிரிட்டனோட உதவி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும், அதோடைய இராணுவ உதவிகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அப்போத்திருந்த இந்திய அரசாங்கம் நினச்சிருக்கு. நீங்கள் அப்போத்திருந்த காலங்களில் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருந்தால் கூட அமெரிக்கா இப்போ சூப்பர் பவராக இருக்கிற மாதிரி அப்போ இங்கிலாண்டும் சூப்பர் பவராக தான் இருந்திருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். சரிங்களா? அடுத்தது, அப்போ தான் இந்தியா உதயமாயிட்டிருக்கு. இன்னும் நமக்கு 500 மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியாவோட இணையலை. அதுக்கப்புறம் அந்த சமஸ்தானங்கள்லாம் நம்ம கூட இணைஞ்சு மன்னர் மானியம்னு கொடுத்து சமாளித்து அந்த சமஸ்தானங்களோட நம்ம இணைச்சிட்டோம். அப்போ அந்த மன்னர் மானியங்களையும் ஒழிச்சிட்டோன்னு வைங்களேன். இதெல்லாம் பின்னாடி நடந்திருக்கு. அந்த சமஸ்தானங்கள் இணைக்கிறதுக்கான வேலையில் பிரிட்டிஷ் நமக்கு உதவி செய்யணும், நமக்கு துணை நிற்கணுங்கிற இன்னொரு காரணம். 3வது காரணம் என்னென்னா, பாகிஸ்தான் உடைய நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கிலாந்து நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அமைப்போட நம்ம மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம். சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உதயமாயிற்ற இந்தியாவுக்கு தொழில்நுட்பங்களோ வர்த்தகங்களோ பெருசாக இல்லை. அப்போ தான் அது உதயமாயிருக்கு. அது ஒரு குழந்தை. இந்தியாங்கிறது அப்போ ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அப்போது நம்ம காமன்வெல்த் ஆஃப் நேஷன் போன்ற அமைப்புகளில் சேர்ந்தோம்னா அந்த அமைப்பில் இருக்கிற நாடுகள் தொழில்நுட்பம் வர்த்தகத்துக்கு இந்தியாவுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம். சரிங்களா? இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் காமன்வெல்த் ஆஃப் நேஷனுங்கிற அமைப்பில் இந்தியா இடம் பெற்றுச்சு. சரிங்களா? இப்போ அதனால் நமக்கு ஏற்பட்ட பயன்கள் என்னென்னா, முக்கியமான பயன், நமக்கு வர்த்தகங்கள் கிடச்சிருக்கு. காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் இருக்கிற அமைப்பில் இருக்கிற நாடுகளோட நம்ம அந்த அமைப்பு மூலியமாக நேரடியாக தொடர்பு கொண்டு வர்த்தகங்கள் நம்ம பெருக்கிட்டோம். இப்போ கூட இந்த நிமிஷம் கூட காமன்வெல்த் ஆஃப் நேஷனோட தான் நமக்கு அதிக வர்த்தகங்கள் இருக்குது. காமன்வெல்த் ஆஃப் நேஷன் நாடுகள் பார்த்திங்கன்னா, முன்னையே சொன்ன மாதிரி 50க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்குது. சரிங்களா? அதில் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் இப்போவும் காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் தான் இருக்குது. சரிங்களா? அவங்களோட தொழில்நுட்பமும் நமக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அது ஒரு பேச்சுவார்த்தை மேடை மாதிரி நமக்கு உபயோகப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு பயன் என்னென்னா, நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில் வெளி உலகங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த காமன்வெல்த் நாடுகள் உதவி செஞ்சுருக்கு. சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இப்போ யுஎன்ஓவில் ஒரு ஓட்டெடுப்பு நடக்குது. அது இந்தியா இந்த ஓட்டெடுப்பில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அமைப்புக்கிட்ட இந்த அமைப்புகள் மூலியமாகவே பேசி நமக்கு சாதகமாக ஓட்டெடுப்பு நடத்த வைக்கலாம். ஓட்டெடுப்பில் ஓட்டு போட வைக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அமைப்பில் நமக்கு கிடைச்ச பயன். இன்னொன்று, காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் இந்திய வம்சாவளியினர்லாம் இருக்காங்கல்ல, அவர்களோட உயிர் உடைமைக்கெலாம் பாதுகாப்பும் இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அமைப்புக்கிட்ட நம்ம டைரெக்டாக பேச முடியும். சரிங்களா? இதெல்லாம் அது ஏற்பட்ட நமக்கான பயன்கள். இதுக்கு உண்மையான பயன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும்னா, 1962 நமக்கு ஒரு போர் ஏற்பட்டுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சீனா நம்ம கூட போர் செஞ்சாங்க. சரிங்களா? அந்த டைம் பார்த்திங்கன்னா
இராணுவத்தை நம்ம பலப்படுத்தணுங்கிற எண்ணம் இந்திய அரசிடம் பெருசாக இல்லை. நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அது வரைக்கும் இந்தியாங்கிறது வந்து ஒரு அகிம்சை நாடுங்கிற மனநிலையில் தான் இருந்திருக்கு. திடீர்னு 1962 சீனா நம்ம மேலே போர் தொடுத்ததை அப்போ இருந்த இந்திய அரசாங்கம் எதிர்பார்க்கல. சரிங்களா? அந்த போரில் சீனாவை எதிர்த்து குரல் கொடுத்ததே இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அமைப்புகள் தான். சரிங்களா? ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து அமைப்புகள்லாம் சீனாவை கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. கண்டனம் மட்டும் தெரிவிக்கல, அவர்களுடைய இராணுவ உதவிகளை வந்து நம்ம நாடுகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. அந்த போர் வந்து திடீர்னு சீனா கைவிட்டதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். காமன்வெல்த் ஆஃப் நேஷனுடைய தலையீடும் ஒரு காரணம். சரிங்களா? இதனால இதுதான் வந்து நமக்கு நேரடியாக நமக்கு கிடைத்த பலனாக நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இந்த விஷயத்தை. சரிங்களா? சரி, இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது தலைமையிடம் லண்டன். சரிங்களா? இதோட தலைவர் அப்படிங்கிறது அரசியோ பிரிட்டிஷ் அரசியோ தான் தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? இந்த அமைப்புக்கு வந்து ஐநாவில் வந்து மேற்பார்வையிடுற ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு விருந்தினராக சேர்ந்துடலாம். ஐநாவில் நடக்கிற விவாதங்களில் இந்த அமைப்பு வந்து விருந்தினராக சேர்ந்து மேற்பார்வையிடுறதுக்கு உரிமைகள் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று, இந்த அமைப்பு வந்து அரசியலமைப்பு, அதாவது ஒரு சட்டமாக எழுதப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. மெயின் இந்த அமைப்பு வந்து அரசு சாரா அமைப்புகள் நிறையா இருக்குது. அதாவது காமன்வெல்த் ஆஃப் நேஷனுக்குள்ளாரியே அரசு சாரா அமைப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த அமைப்புகள்லாம் வந்து பொது விவாதமாக பேசுவாங்க ஒவ்வொரு விஷயங்களை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் காமன்வெல்த் ஆஃப் யூனிவர்சிட்டி, காமன்வெல்த் ஆஃப் லாயர் அசோசியேஷன், இப்படிலாம் நிறைய அசோசியேஷன் இருக்குது. அதை பற்றி படிச்சிங்க. அது எல்லாமே வந்து காமன்வெல்த் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த காமன்வெல்த் அமைப்பு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த அமைப்புக்கு தலைவராக அரசியோ அப்போ யார் இருக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. இங்கிலாந்து அரசியோ வந்து தலைமையாக இருப்பாங்க. ஒரு அடையாளம் மட்டும்தான், அடையாள சின்னம் மட்டும்தான். இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷனுக்கு எந்த உறுப்பினர் நாடுகளோ அந்த உறுப்பினர் நாடோ பிரதமரோ ஜனாதிபதியோ இவர்கள்லாம் போய் அந்த விவாதங்களை கலந்துக்குவாங்க. சரிங்க, இன்றைக்கி காமன்வெல்த் ஆஃப் நேஷன் அமைப்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.